எங்கே வர்றான்னு தான் ஆளை காணும். வரட்டும் வரட்டும். இது மாதிரி இன்னொன்று இருக்கா? அதில் ஒன்று என்ன அங்கே போகிறான்? எடுத்துருவா. நல்லா கூட இருக்காதா? போட்டுங்க, இது என்னமோ ஜாமான் வச்சு போகிற மாதிரி விற்கலாம் செய்யாது. அது ஜாமான் ஏன்னா நல்லா நல்லா இருக்கு இந்த பானையெல்லாம். இதான் சோறு திங்க போகுது. அந்த காலத்து பானை இருக்குது. இதெல்லாம் வாங்கி அம்மா நான் எல்லாம் உங்க கல்யாணத்துக்கு வாங்கினதா? கல்யாணத்துக்கு வாங்க. அண்ணா கூட வேணுமா? பெருசா வேணுமா சின்னதா வேணுமா? பாரு போகும். எடுங்க. அழுத்தமா வேணுமா லேசா வேணுமா? அழுத்தமா வேணுங்க. நீ கேட்குற பெரிய குண்டாலாம் தான் இருக்குது. போகலையா? போகல. இது கோவலை வீட்டா இருக்கு. கவலையா பாப்பா? தேரையா? அது போதுமா அண்ணா கூட? சரி வேற என்ன இது வேணுமா? இந்த குண்டா வேணுமா? அழுத்தமா இருக்கு. அதான் பாரு, அதுக்கு 25 ரூபா தானே முன்ன பண்ண வருதுன்னு சொல்லுவேன். இதால 220 இது 200 வாங்குறீங்களா? அப்புறம் 25 ரூபா அது முன்ன பண்ண வருது. குண்டா வெயிட் இருக்குல்ல, இது குண்டா சின்னதா இருக்கு. இது கொஞ்சம் லேசா போடுங்க. இருப்பா அங்க உட்கார கூடாது. மாமியாட்டம் மாமியாட்டம் இருக்கு. என்ன இருக்கு? குண்டா நெளிஞ்சிருக்கு. அது இந்த கீழே இப்படி போட்டிருக்கும் போது அங்கேருந்து மூட்டையில் வரும்போது நெளிஞ்சது, அது ஒளிஞ்சு. சரி, அந்த அண்ணன் கூட எடுத்துறீங்க பார்த்தா நீங்க எடுத்துறது ஆறு கொட்டா அண்ணன் கூட. அது இங்க அவங்க எப்ப எடுத்துட்டு வருவாங்க? அதெல்லாம் நம்ம பொங்கல் கழிச்சு எடுத்து வரேன். புடி அவனை எது நல்லா இருக்கு? எடுத்துக்க ஒண்ணும் இல்ல. அப்படி உட்காரீங்க. உட்காரு, யார் மாதிரி போவோம். அங்க உட்கார வச்சிருங்க. தூக்கிட்டு போடுங்க. போம்ல தொங்கு 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 பிடிச்சி தொங்கு. கிராம் இருக்கு. 1.5 கிலோ. நல்ல வெயிட் பண்றாங்க கூட. அங்க பாரு. எடுடா. எடு. 2.5 கிலோ பழசு என்ன விலை கிலோ? பூசு புதுசெல்லாம் அது பீஸ் ரேட்டு தான். அண்ணா கூடலாம் வந்து 350 ரூபா. அந்த அண்ணா கூட இந்த சாதா கூடலாம் 250. அச்சு கூட விலை கூடயா? அச்சிக்கன்னு கிடையாது, வெயிட்டாக இருக்கும் முடியாது. தூக்கி பாருங்க எப்படி இருக்கு. இது லேசாக இருக்கும், அது இருந்தாலும் இதுல உள்ள வெயிட் நைனா இது அதுல இருக்காது நைனா. அது தூக்கி பாருங்க, அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. இல்ல இதுல உள்ளது அது பானை அதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இல்ல இது பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஒன்றா தான் இருக்கும். அந்த கூட நல்ல வெயிட், அதோட கம்மி. இது இந்த கூட தான் பிரியாணி 350, 200, 550. அது எங்க போகுது பாருங்க உருண்டுட்டே. அலுமினியம் வந்து 320 ஒரு மரக்கா வேவற மாதிரி 400 ரூபாய்க்கு இருக்கு. அலுமினியம் 400 ரூபாய்க்கு இருக்கு. அது ரெண்டும் வந்து அது ஒரு 350, இது ஒரு 200, 550 ரூபா. 400 ரூபாய்க்கு இருக்கா? இன்னும் 150 ரூபா வேணும். 100 ரூபா கொண்டாந்து கொடு. எதையும் கூட குறைச்சி சொல்ல. 50 ரூபா தான். என்ன இவ ரெண்டு பானை போட்டுருக்காங்களே, பானை எல்லாம் கணக்கு போட்டு இடையே தான் போட்டுருக்கு. கொடுக்கலாம் போங்க. எடுத்து கொடுங்க. சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு மேல கொடுக்க கூட குறைச்சி சொல்ல மாட்டேன். இந்த இப்ப இங்க வந்து இப்ப இன்னும் வேற குண்டா நசிங்க இருக்கு. அது நசிங்களா எடுத்தாரு. பால்வாளி இருக்கான சின்னதா? இது பரவாயில்லையா? அதுங்க அதுதான் ஒண்ணுதான் இருக்கா. இதெல்லாமா இருக்கா? சொம்பு தண்ணி குடிக்க 3 சொம்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சொம்பு தண்ணி குடிக்க. இதுதான் அந்த 250 ரூபா வரும். 250.
தாத்தா அழுத்தமா weight சொல்லு. அப்புறம் அதுக்கு தந்து இந்த அதுக்கு வருங்க. இதுனா காசு கம்மி தான். இதை வாங்கிக்கேன். இதுனா இதை உங்களுக்கு வாங்கிக்க. 160 ரூபா தான். அதுவும் வாழுதான், இதுவும் வாழுதான். அதுக்கு இருக்கும் பாருங்க, இது 160 ரூபா தான். அது வெயிட்டா இருக்கு 250 ரூபா சொல்றாங்க. எதை வாங்கிக்கிற? 2 நாள் விற்காமையே கிடந்துச்சு. அதெல்லாம் அலுமினியம் கிடந்துச்சு. ஆனா இப்பதான் விற்பிச்சு. இதுனா கம்மி, காசு கம்மி தான். இது எவ்வளவுதுன்னு என்ன சொல்லுங்க? அது 250. 250 தான் கொடுக்க முடியாது. பாவம் குறைச்சு கொடுங்க. என்ன யார் இருக்கா? ஆள் இல்லாதவங்க தெரிஞ்சுட்டீங்களா? உங்களை வந்து நாங்க கேட்க போறது கிடையாது. இந்தாங்க பிடிங்க. ஆள் இல்லாதவங்க இருக்கும். அது நல்லா அழுத்தமா இருக்கும். ஓ அம்மா அதுல எல்லாம் போன்னுட்டா காசு 50 ரூபா எடுத்துருவா போ. அவங்க 100 ரூபா தருவாங்க. அதுக்கு அது 225 ரூபா. 300 ரூபா பணம் எடுத்துருவா போ. இந்த மாதிரி கொண்டாந்து இருக்கு இருக்கு. 250 ரூபா எடுத்துறாமா நீ? பிளேட்டு கொடுக்கலாம். பிளேட் அலுமினியம் பிளேட் இருக்கு. சாமானுக்கு தகுந்தாப்புல நம்மளும் இது பேசணும். அம்மாவெல்லாம் அப்படி கூட குறைச்சு சரி எனக்கு 2 மரக்கா வெடிக்கிறதுக்கு பானை சவுண்ட் எங்க இருக்கு? கேளுங்க. பானை அந்த சோறு கொட்டுறா அண்ணன் கூட எடுத்துட்டு வர்றீங்க. நானும் முன்னாலே சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. மழை பெய்யுதாலும் சரிதான் கூப்பிடுறேனே. யானு கேட்குறீங்க நீங்க மழை பெய்யுதா? வடபுடி அது இது வேணா சின்னதா இருக்கு. சின்னதுதான் சின்னதெல்லாம் இது மாதிரி இருக்கு. இது மாதிரி அதை சாப்பிடுற மாதிரி இருந்தது. சாம்பார் ஊற்றி வைக்கலாம். அப்படியா? இது மாதிரியே வேணும். உங்க கழிச்சு இருக்கு. உங்களை கழிச்சு நாங்க வந்துகிட்டே இருப்பேன். அதான் நான் வந்துகிட்டு இருப்பேன். அதான் நீங்க எங்க கூட ஒருத்தவங்க வாங்க. வண்டியில வருவாங்க. பைக்ல தான் வருவேன். அந்த மாதிரி தான் 120 ரூபா வருவேன். உட்கார அப்படியே உட்காரணும். கீழே போட்டு குழம்பு வைக்க ஒரு 60 ரூபா தூக்கி வருங்க. அந்த ஜாமான் இப்போ 100 ரூபாய் போயிட்டு. மாட்டு பொங்கல் புதுயானத்தை தான் போகணும். இதோட இல்லையோ மீன் உண்டாந்து வச்சு பார்த்துட்டு இது வைக்கலாமாப்பா? மனுஷத்தை வச்சு பார்த்து எடுத்துருவோம். அதான் போய் எடுத்துருவோம். இந்த குண்டான ஆண்டி கொடுக்கூடாது. சரி சரி. நான் எடுத்துட்டு போயிடுறேன் போ. அதை எடுத்து வச்சு அப்படியே நசி போட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். அப்படியே தூக்கி போட்டு பிற பார்த்துக்குவோம். அதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்படி வச்சுக்கிட்டா ஒரு பானை என்னைக்கு நான் வருவீங்க இனிமே? பொங்கல் கழிச்சு வர முடியும். இது எடுத்துட்டு வரீங்களா பானை? எடுத்துட்டு வரீங்க. ஒரு படி 1.5 மரக்கால் 2 மரக்கா வேற மாதிரி பானை. ஒரு அண்ணன் கூட 2 மெயின். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? அதுக்கு நல்லா வெல்தா கடத்த கல்லு போல அது வேறையா? நீ நான் என்ன சொல்றேன், கடையில இறக்கி வச்சுக்கிறேன். இருக்கு பெருசா தான் இருக்கா சட்டி. எந்த சட்டி தானே பெருசா தான் இருக்கு. எல்லா சட்டியும் நான் சொல்லல. மண் சட்டிக்கு தான். சுதேசி குண்டா தான் அவ்வளவு. என்னதான் பாலி எடுத்துக்கலையா? என்ன பண்ண நினைக்கிற? என்ன என்னன்னு கேட்கறோம். ஊத்தி கூட நல்லா கூரா இருக்கு. இதெல்லாம் இது உடைக்காது. வெயிட்டு கம்மி. மழை தூரத்துல அப்ப வீட்டுக்குள்ள போ. இது அப்படியே கிடக்கும். 230 ரூபா வரும். நீங்க ஏதோ பொங்கலுக்கு போனோம். நான் உங்கள்கிட்ட இடையே போட்டு சொல்லுவேன். கூட கூட சொல்லக்கூடாது. 230 ரூபா தான். சில்வர் மூடி பிளேட் இதா இருக்கு. காசு வேணும் வேண்டாம். ஒரு பைசா விடுங்க. காசு வச்சிருப்பா போ. எடுத்துருவா போய் போ. காசு வச்சிருப்பா போய் எடுத்துருவா போ. ஆமா இப்ப அந்த ஆசமணியான உடனே போட்டு விட்டுருக்கு தச்ச பணத்தை. அது இப்படி தாத்தா இதுதான் இருக்கும். அது சின்னது. அது சின்னது. அது அது கரெக்டாக இருக்காது. 250 எடுத்துட்டு 250 பாக்கி ஆசம் 250. உனக்கு எதுவும் ஜாமான் வேணுமா? எனக்கு வேணும். எதுக்கு நாட்டாம வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தா அப்புறம் தான் வாங்க. சரி பழைய குண்டா இல்ல நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் 300 ரூபா 200 ரூபா கொடுங்க. யானை என்ன சட்டி ஒன்று கணக்குல்ல.
எனக்கு ஒரு மரக்கம் 1.5 மரக்கம் வடிக்கிற பானை அன்னைக்கு சக்தி பூஜை பண்ற அன்னைக்கு யாரோ போய் வாங்கினேன். இதா எடுத்து வா பாப்பா. இது 3 இருக்குமா? 3 இல்ல வரேன் இருக்கு. அது ஒரு மரக்கம் வேற எத்தனை புள்ள டீ போடுறதுல ஒரு மக்கா பிடிக்குமா அந்த சாப்பாடு பானை இந்த பானையா? மேல கொடுத்தா இது 3.5 படி வடிக்கும். ஒரு மரக்கா வடிக்காது. 4 படி வடிக்காது. 3.5 படி வடிக்கும். அதான் நான் பார்த்தேன். அது மிக பானை தான் நம்மள்ட்ட வாங்கினது தானே. அது ஒண்ணு. யானமே உங்கள்ட்ட வாங்கின யானம் தான். ஓட்டை வைக்கிறது அதை போட்டுட்டு அதை எடுத்துக்கலாம் மேல பணம் கொடுத்து. சரி. உங்க கழிச்சு உங்களுக்கு என்னென்ன சாமான் சொல்லுங்க. ஒண்ணு சரி. வண்டியில அதான் இது மாதிரி வந்தீங்கன்னாக்கா ஜாமான் நிறைய தருவீங்க பார்த்து எடுக்கலாம். நீங்க வண்டியில இத மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்க. செலவு வண்டி 2 பேர் வரணும். இப்போ நான் மட்டும் வந்தோம்னா எனக்கு ஒரு 300 400 கிடைச்சாலும் போதும். இதுக்கு அப்படி இல்லைல்ல. இது என்ன சார் அது அப்படியே மூடி இருக்கு. மூடி ஓடனா ஒரு சரி இதை எடுங்க பார்ப்போம். எடுங்க. இந்த பழைய சாமான்லாம் இருக்கு. பிரியாணி போடுறதுன்னு சொல்றாங்க. முடிய போட்டு பாருங்க. இந்த குண்டான அந்த கோலம் சுதேஷ் கோலம் அந்த குண்டான இதெல்லாம் எடுத்துக்கோ. எந்த கோலம் நீங்கள் பார்த்து எடுத்துட்டு வாங்க. வாலியா வாங்கி தரேன். இது வாளி எல்லாம் இல்ல. வாலி இல்லை அலுமினியம் பானா குண்டா என்ன இருக்க சொல்றீங்க? போடு. இதான் சைஸேவா? கொஞ்சம் பெரிய அதுக்கு மேல போ காசு வச்சிருக்கியா? இதுல போட்டா போதாதா வீட்டுக்கு? ஆனா அதுக்கு இல்ல தாத்தா. சின்னதா இல்லையான்னு கேட்டேன். சின்னதா வேணுமா? சின்னதா சொல்லு தாத்தா. ரொம்ப பெருசா இருக்கு. இந்ததான் நிக்குது. எடுத்துட்டு வாங்க. வாடு ஒண்ணுதான் முளைக்கல இருக்கு. வாடு ஒண்ணுதான் முளைக்க கொம்ப கொட்டை. அத்தை ஒண்ணுனா உங்களுக்கு இது எவ்வளவு நைனா? நைனா இது காசு கொடுத்து வாங்கினா எவ்வளவு வரும்? நீ கடைசியில் வாங்கிக்கலாம் இருங்க. எனக்கு பானை தான் எடுத்து தரேன். எப்பயில இந்த எடுத்துட்டு வர சொல்றேன். அவங்க எடுத்து தர மாட்டாங்களே. குண்டா வாங்கிட்டியா? நான் சாம்பார் இது சுதேஷ்க்கு நல்ல இல்லையாப்பா குண்டாலாம் எல்லாம் மேல கடை சாமானே வழக்கம்ல. அப்புறம் இப்ப வாங்குற இது சும்மா இங்க இருந்து சாமான் தானே. வேஸ்டா சாமான் வாங்க கூடாது. சாமான் இருக்குன்னா எடுத்துட்டு போகணும். ஏன் இது வேஸ்டா போட்டுனாங்க? 2 300 வருது மூடியோட சேர்த்து. மூடி மட்டுமே 60 ரூபா வருது. 230 ரூபா சொன்னாங்க. எது அது வேற. அது வேற. இப்போ மூடி எடுத்துறீங்கல்ல. சரி மூடி என்கிட்ட பிளேட் இருக்கு. இது வேணா. அதை மட்டும் இது எடுத்துக்கோங்க. மட்டும் சொல்லுங்க. அதான் 230. 200. இது வேறயா? ஐயோ ஐயோ ஐயோ. மாறி மாறி நீங்க தான் போட்டு குழப்பீங்க. 16. அதான் 230. 230 ரூபா பழசு இருந்தா எடுத்துவாங்க. மூடி தாங்க பாருங்க. அங்கங்க நச்சு வேற ஒண்ணும் மூடி இல்லை. உங்க வீட்டுக்கு தான் எடுத்து போறோம் குண்டான. என்னடா 2 கிலோ 200 இருக்கு. போடுறத சொல்றீங்களா? எத்தனை கிலோ போடலாம்னு? 5 கிலோ போடலாம். பைக்கு இப்போ என்னாச்சா? பைக்கு தான் இப்போ பையன் வண்டி அவன் பிளாஸ்டிக் காத்துக்கு போயிட்டு இருப்பான். அது இப்போ பொங்கல் வரைக்கும் போகணுட்டு 2 ரூபா. பைக்கு வீட்டில் இது முடிஞ்ச உடனே பைக்கு தான். இது நமக்கு கண்டினியூ ஆகாது. ஆகாது. இதுக்கு செலவு அப்புறம் ஓட்டையான முகங்களுக்கு இருந்து அதெல்லாம் போட்டுட்டு வாங்கணும். போய் நம்ம வீட்டில் என்னமோ வாங்கணும்னு சொன்னாங்களே, உங்களுக்காக குண்டா வாங்கணும்னாங்க. அவனுக்கு போகிறோம். அந்த அருவாகட்ட பையில பெரிய கூட எடுத்துக்கா. தலையில நைட்ல பேர் நைட்ல பேலும் ஹலோ சாத்தி வந்துருவாங்க. என்ன போற அடி நாளைக்கு தான் வரணும், இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரணும். ஏகனே நசி நைஸ் நைஸ்
ஐயோ பெரிய ஜாமான் சொன்னீங்கன்னா வந்துடலாம். ஒரு குண்டா கட்டிக்கிட்டா அந்த அரிசி பண்ண ஓட்ட பண்ண இருக்குல்ல, எந்த அரிசி பண்ண பெருசா அதான் ரெண்டு குண்டா இருக்கா, நான் மட்டும் அங்கே வரணும். அங்கே இருக்கு அண்ணன் கூட அந்த கூட இல்லையா? நீ காட்ட கூடலாம் இல்லை. சரி 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 வேற பழசு இருக்கா? அவ்வளோதானே பழசு. கொண்டு வந்து நம்ம பாயில் சேர்த்து வைக்கிறது தனியா போடுங்க, சேர்த்து தான் போடுங்க. மூடி இப்போ எனக்கு பாருங்க நசுங்கி இருக்கு. அது ஒன்றும் செய்யாது. அது அங்கேருந்து அடி போடுறது தான் லேசா. அடிக்க மாட்டானே. அது அடிக்கிறதுல பார்க்கலையா? மீன் சத்தியா சத்தியா இருந்தது. 3.25 கிலோ. இந்த பாரு இந்த குத்தி போடு. ஒரு அடியை போடுறான். உங்க அப்பாடி உங்க அப்பாடி உங்க அப்பாடி உங்க அப்பாடி 2.200 கொஞ்சம் குறையும். 2 கிலோ 200 கொஞ்சம் குறையும். எவ்வளவு? 2.200க்கு 1,100 ரூபா. அப்பா என்னது 1,100 ரூபா. இன்ட்டு அவ்வளோலாம் காசு இல்ல. இது எவ்வளவுக்கு இருக்கு? 3.25 கிலோவா? 3.25 கிலோவுக்கு வந்து 450 18 550 ரூபாய்க்கு இருக்கு. இது இது வேற இருக்கு. இதுக்கு 500 ரூபா போடனா அதுக்கு எவ்வளவு? 200 ரூபா தான் இருக்கு. 550 ரூபா. அவ்வளோ குண்டானதுக்கு வை. எந்த குண்டான? தூக்கி வச்சுருக்கேன். அப்புறம் என்ன காசுல அதுக்கு தான் சரியா போகணும். இது குண்டா வாளி தான் பெருசா இருக்கு. அண்ணன் கூட தான் பெருசா இருக்கு. வெயிட் இல்லையா? ஏன் கொண்டு நான் அதுக்கே 500 ரூபா கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 600 ரூபா. இதுக்கு இது என்ன? இது ரெண்டுக்கும் அது ஒரு 220. அடிச்சா சவுண்டு கேட்கணும். அவனே தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறான் பாருங்க. குண்டா நசுங்கி இருக்கு, அதனால எனக்கு இந்த கம்மியா குண்டான போடு. குண்டா வேணாம். இதை எடு, அதையும் இதையும் எடு. நீ ஒரு லூசு பே. நீ கம்முனு இரு. உனக்கு அந்த என்ன குண்டா அந்த நசுங்கி இருக்குங்கறியா? அப்புறம் அந்த குண்டாங்கிற அப்புறம் நசுங்கி இருக்குங்கிறதுனா சொல்லுது. அது எடுக்கல. உனக்கு என்ன செய்யுது? அதுக்கு சொல்லலைனா இந்த குண்டா எடுக்கணுங்குது, பிரியாணி போடணும்னு சொல்லுது. இந்த குண்டா தான் இருக்குங்குது. இருக்கா ஏன்னா இவங்களுக்கு டவுன் சொல்லுங்க. அடுத்தது இல்ல அது அவங்களுக்கு சொல்லியாச்சு. அதுக்கு வந்து கொண்டு எவ்வளவு கொடுக்கணும்? மேற்கொண்டு இது 2 ஒன்று பாப்பா. அது ஒரு 200 ரூபா இல்ல 150 தான் சில்வர். 150. 150 தான். இது எவ்வளோ? அது ஒரு 150. 150 தாத்தா அப்படியே வச்சு 300 சும்மா இருப்பா. இதுக்கு 50 ரூபா தள்ளுதா? 70 ரூபா தள்ளிட்ட. சரி, அதுக்கு வந்து 150 300. அவங்ககிட்ட தான் 300. அதுக்கு வந்து அவங்ககிட்ட 550 ரூபா போயிட்டா அந்த 50 ரூபா தள்ளுங்க. அதுக்கு ஒரு 500 500 300 800 ரூபா. அதுக்கு அந்த 50 தள்ளியாச்சு. 550 ரூபாய்க்கு இருக்கு. பாக்கி 550 ரூபா வரணும். 500. இதுக்கு வந்து ஒரு 300 800 ரூபா. என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. என்கிட்ட 400 ரூபா தான் இருக்கு. 80 ரூபாய்க்கு இருக்கு. 80 ரூபாயா? என்ன 80 ரூபாய்க்கு இருக்கு. பாக்கி 230 ரூபாயில இதில் ஒரு 20, அதில் ஒரு 150 ரூபா. மோட்டார் 120 ரூபா கொடுங்க. மோட்டார் இறங்க நம்புது. நான் போறேன். போய் பாருங்க. தாத்தா இதை நசுக்கி தாத்தா. ஏதோ நேரா தட்டிட்டாங்க. நசுங்கி இருக்கு. வேற குண்டா எடுத்தாங்கன்னா ஒரே குண்டா எடுத்துட்டு வரீங்க. அங்க வாங்கிட்டோம். எங்க தெருல. உங்க தெருவில் யாரும் வாங்க சொன்னது? இது என்ன? இது வியாபாரக்காரவங்க எங்க வாங்குறாங்க? இது பாத்துக்கிட்டேன். கேட்டுன்னு சொன்னீங்களா? பாத்துங்க. இந்த இடம் இருக்கு. இதெல்லாம் அதே மட்டும் தான் இருக்கு. இந்த இடம் தான் என்ன மழை தூருது? நீங்க மழை சொல்லிருக்காங்க பாப்பா. ஓ
அடக்கலாம் அப்படியே. சில்வர் கரண்டியை தட்டுங்க. புரியல. இல்லை இது மேலே தான் தூக்கிட்டு இருக்கு. அது தண்டை வரும். எடுத்து வரேன். குண்டா வேற என்ன சொல்லுங்க. மூடு வேற ஆரம்பிச்சாங்க. நசுக்கி போட்டுருவா. இந்த கோழையை பெரிய கோழையை வச்சிரு. இந்த பெரிய கோழை எங்களை வச்சு நல்லா தூரம் மழை தூச்சுனா கூட உனக்கு பிரச்சனை இல்லை. தாத்தா சில்வர் அண்ணன் வாங்கிக்கிறீங்களா? இது வாங்கிடுவோம்ப்பா. வாங்கிக்கிறாங்களா அத்தை? அத்தை வாங்கிக்கிறாங்களாம். வீட்டு போன்ற மலையில பிள்ளை வச்சுருக்கேன். காசு இது எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க? 550 ரூபா. கம்மி பண்ணீங்க தாத்தா. அதில் நான் சொல்லதுக்கு முந்தையே அதுக்கு 50 ரூபா கம்மி பண்ணிட்டேன். தூருது. இதை வச்சுக்கிட்டு இதை மட்டும் போட்டு 2 நச்சுக்கு இதில் போட்டுருவோம். மட்டும் காசு நேற்று இப்படித்தான் நம்மளை இதுமே தீர்மானம் பண்ணாது. உள்ள கொண்டு வைங்க. கம்மி பண்ணீங்க 800 ரூபா போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. பழசு எவ்வளவு எடை போட்டு தானே சொல்லியிருக்கேன். இடையில இன்னும் பண்ண சொல்லியிருக்கா. இது அங்கிட்டு மாட்டி விட்டுருவோமா? சாக்கையா? சாக்கை போட்டு இல்லைன்னா இதே போட்டு விட்டுடலாம். எண்ணூறுவாயா? என்ன 800? 2 கிலோ 200, 800 என்ன கிலோ என்ன ரேட்டு விற்கணும் பார்த்துட்டு இருக்கியா? போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். அது எவ்வளோ இருக்கணும் பாருங்க. இப்போ நாங்கள் வாங்கினது எல்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் தான் இது வரைக்கும் வாங்கலை. இதுக்கு அங்கிட்டு நான் எவ்வளவோ ஜாமான் கொடுத்துருக்கேன் பாப்பா. எனக்கு தெரியாது. நான் அவங்ககிட்ட கேளுங்க. பார்க்குறேன். ஆமாம். எவ்வளோ இதுக்கு வந்து இதுக்கு ஒரு 75 ரூபா கழிச்சுக்கோங்க. எவ்வளோ கொடுக்கணும்? பாப்பா முதல்ல 800 ரூபா சொன்னேன். 800 ரூபா சொன்னா 75 ரூபா கழிச்சுக்கிட்டு பாக்கி 600 ரூபா தரேன். சரி. ம்